ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। धर्मो व्यतिक्रमो दृष्टः ईश्वराणां च साहसं तेजीयसां न दोषाय वह्नेः सर्वभुजो यथा। பரீட்சித் மகாராஜா நடந்திருக்கக்கூடிய செயல்பாடுகளை கோபிகாஸ்திரிகளுக்கும் பகவானுக்கும் இடையில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை உலகாயத்தனமான பார்வையிலிருந்து ஒரு ஜீவன் எப்படி பார்ப்பானோ அந்த பார்வையை முன்வைக்கிறார். உலகாயத்தனமான பார்வையிலிருந்து பார்க்கின்ற நேரத்திலே தர்மத்துக்கு விரோதமாக வல்லவா இந்த காரியங்கள் இருக்கிறது, சாஸ்திரத்துக்கு விரோதமாக வல்லவா இந்த காரியங்கள் இருக்கின்றது. தர்மத்தை காக்க வந்த பகவான் தர்மத்தை மற்றவர்களுக்கு போதிக்க வந்த பகவான் எப்படி தர்மத்துக்கு விரோதமான காரியத்தை செய்ய முடியும்? எங்களுக்கு இது சந்தேகம் இருக்கிறதே என்றால், இது ரொம்ப முக்கியம். என்னவென்றால், பகவான் செய்தது சரி தவறு என்று சொல்லவர், எனக்கு அதுல சந்தேகம் இருக்கிறது. இப்போ என்னுடைய பார்வை உலகாயத்தனமான பார்க்கின்ற ஒரு பார்வை, சாஸ்திரத்திடத்திலிருந்து பார்க்கின்ற ஒரு பார்வை, உண்மை தத்துவத்திடத்திலிருந்து பார்க்கின்ற ஒரு பார்வை. இங்கே இது எல்லாத்தையும் சொல்றார். உலகாயத்தனமான செயல்பாட்டிலிருந்து பார்க்கின்ற நேரத்திலே ஈஸ்வரானாம் அப்பி, ஈஸ்வரிடத்திலும் கூட, பரமாத்மாவிடத்திலும் கூட. இப்போ இது லௌகீகமான பார்வை, உலகாயத்தனமான விஷயத்திலிருந்து பார்க்கக்கூடிய பார்வை.
இறைவன் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார். அப்படி வந்திருக்கக்கூடிய நேரத்திலே அந்த ஈஸ்வரனிடத்திலும் கூட தர்மஹா வெதிக்கிரமஹா, தர்மத்திடத்திலே மீறுதல் என்பது நடந்திருக்கிறது. தர்மஹா வியதிக்கிரமஹா திருஷ்டஹா, தர்மத்தை மீறி நடத்தல் என்கின்ற திருஷ்டஹா அந்த காட்சியை பார்க்க முடிகின்றது. இது உலகாயத்தனமான நிலையிலிருந்து. அதே போல தர்ம சாகசம் ச திருஷ்டஹா, தர்மத்தினுடைய சாகசம் என்றால் தர்மத்தினுடைய அந்த மீறுதல் என்பதும் நடந்திருக்கிறது. தோஷமானது ஈஸ்வரனாக இருந்தும் கூட இங்கே பார்க்க முடிகிறது. இது எதற்காக சொல்லுகிறார் என்றால், அடுத்த பாடலுக்கு அடுத்த பாடல் சொல்ல போறார். அதுக்கு இங்க முத்தாய்ப்பா சொல்றார். தர்மத்திற்கு தவறுதல் என்பதும் தர்மத்திலே சாகசம் என்று சொல்லக்கூடிய ஏற்றத்தாழ்வும் நடந்திருக்கின்றது, பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் தர்மத்தை விட்டுவிட்டு பகவான் அதர்மத்தின் வழியிலே போய்விட்டாரா? அப்ப தர்மத்துக்கு விரோதமாக காரியம் செய்யப்பட்டது என்று சொன்னால் எல்லோரும் கொதித்து எழுந்திருக்க வேண்டுமே, எல்லோரும் குறை கண்டுபிடித்திருக்க வேண்டுமே. தர்மத்துக்கு விரோதமாக பகவான் ஒரு காரியத்தை செய்திருந்தான் என்று சொன்னால் அதை சாஸ்திரத்திடத்திலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படி என்றால் இதை எப்படி புரிந்து கொள்வது? உடனடியா அடுத்த வரியில சொல்றார், சர்வ புஜஹா வஹ்னேஹே யதா, சர்வ புஜஹா வஹ்னேஹே யதா. ஒரு உதாரணம் கொடுக்கிறார். தன்னை நோக்கி வருகின்ற அத்தனை வஸ்துக்களையும் வஹ்னியானது அக்னியானது எப்படி எரித்து விடுகிறதோ. அழகான உதாரணம். தன்னை நோக்கி வருகின்ற தன் பக்கத்திலே ஒரு பொருள் வந்தது என்றால் அந்த பொருளை எப்படி அக்னியானது முழுமையாக சுட்டி எரித்து விடுகிறதோ. முதல் லட்சணம். இரண்டாவது லட்சணம், தன்னுடைய சொரூபத்தை அந்த பொருளுக்கு கொடுக்கிறதோ. தன்னுடைய சொரூபம் உஷ்ணம் என்றால் அதே உஷ்ணத்தை அந்த பொருளுக்கும் கொடுக்கிறதோ. மூன்றாவது, எந்த பொருளுடைய தோஷத்தையும் அக்னியானது தன்பால் வாங்கிக் கொள்வது இல்லையோ, எந்த பொருளினுடைய சுபாவத்தையும் அக்னியானது தன்னிடத்திலே ஏற்றிக்கொள்வது இல்லையோ, மாறாக தன்னுடைய சுபாவத்தை தன்னை நோக்கி வரக்கூடிய பொருளுக்கு கொடுக்கிறதோ. என்ன சுபாவம்? உஷ்ணம் சுபாவம், ஒளி சுபாவம், புனிதம் சுபாவம், பாவனம். தானும் புனிதமானது, தன்னை நோக்கி வருகின்ற அத்தனை வஸ்துக்களையும் புனிதப்படுத்தும் தன்மை படைத்தது. யதா வஹ்னிஹி, எல்லாவற்றையும் சர்வபுஜஹா யதா வஹ்னிஹி, எல்லாவற்றையும் எரிக்கக்கூடிய அக்னியை போல. தானும் சுயமாக எரிந்து கொண்டு மற்றவற்றையும் எரிக்கும் தன்மை படைத்தவை, புனிதப்படுத்தும் தன்மை படைத்தவை. எந்த வஸ்துவனுடைய குணத்தையும் தன்பால் ஏற்றிக்கொள்ளாமல் இருக்கும் தன்மை படைத்தவை.
அக்னி பக்கத்திலே ஒன்று வந்தது என்றால் அது ஒன்று தன்னுடைய சொரூபத்தை சுபாவத்தை இழக்க வேண்டும், அல்லது அக்னியை விட்டு ஓட வேண்டும். அதே போல தேஜீயசாம் ந தோஷாயே, தேஜஸ் உடையவர்களுக்கு, தேஜோமயமாக இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு எந்த ஒரு காரியமும் ந தோஷாயே, அவர்களுக்கு தோஷத்துக்கு உரிய காரியமாக சொல்லப்படுவது இல்லை. இதுதான் நம்ம காலையில் பார்த்தோம். தன்னை உணர்ந்ததற்கு பிறகு அவனிடத்திலே கர்த்திருத்துவ போக்திருத்துவ பாவம் என்பது இல்லை. கரணத்திடத்திலும் காரியத்திடத்திலும் அவனுக்கு அபிமானம் இல்லை. தான் அகர்த்தா அபோக்தாங்கிற அந்த ஞானம் உடையவனாக இருக்கிறான். சொல்லப்போனால் அவன் எந்த காரியத்தையும் செய்யவில்லை, பிரகிருதி காரியம் செய்கிறது. நான் அகர்த்தா என்று சொல்லக்கூடிய பாவத்துடன் இருக்கக்கூடியவருக்கு, அந்த ஞானத்துடனேயே இருக்கக்கூடியவனுக்கு எந்த கர்மத்தினுடைய நன்மை தீமைகளும் அவனை தொடுவது கிடையாது. இதை போல அக்னிவத், வஹ்னிவத், அக்னியை போல. இதை நமக்கு காட்டுவதற்காகத்தான் இந்த கேள்வியை கேட்கப்படுகிறது. ஞானியினுடைய லட்சணம், பகவான் தன்னுடைய சொரூப நிலையிலிருந்து ஆனந்தத்தை கொடுக்கிறார் என்றால், அதே சொரூப நிலையிலிருந்து ஒவ்வொரு ஜீவனும் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்கள். அப்பொழுது அங்கு ஜீவத்தன்மை என்பதே இல்லை. அவர்களிடத்துல அறியாமை இல்லை, அகங்காரம் இல்லை, கரண அபிமானம் இல்லை, காரிய அபிமானம் இல்லை. அப்பொழுது கிரியை அங்கே நடக்கின்றதா என்பதே அவர்களுக்கு தெரியாது. தான் ஒரு காரியம் செய்கிறோமா என்பதே அவர்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது எங்கிருந்து இது தோஷத்துக்கு உரிய காரியம், இது தர்மத்துக்கு உரிய காரியம், இது அதர்மத்துக்கு உரிய காரியம், தர்ம அதர்மம் எல்லாம் அகங்கார பாவம் இருக்கும்போதுதான் தர்ம அதர்மம் என்பதே பேசப்படுகிறது. அகங்காரம் இல்லாத இடத்திலே தர்மமும் இல்லை, அதர்மமும் இல்லை, புண்ணியமும் இல்லை, பாபமும் இல்லை, சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை. இதை காட்டுவதற்காகத்தான் எத்தனை சம்பவங்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். சபரி, விதுரருடைய மனைவி, கண்ணப்ப நாயனார், எத்தனை எத்தனை உதாரணங்கள். நாம் இறைவனுக்கு படைக்கக்கூடிய பொருளை நுகர்ந்து கூட பார்க்க மாட்டோம். அப்புறம் நாம் சுவைத்து பார்ப்பது, நுகர்ந்து கூட பார்க்க மாட்டோம். அவ்வளவு கவனமாக பக்தியுடன் செய்யக்கூடிய, பகவானுக்கு மட்டும் இல்லை, வீட்டிலேயே சமைக்கக்கூடியவர்கள் பார்த்தீர்கள் என்றால் சுவைத்து கூட பார்க்க மாட்டார்கள், நுகர்ந்து கூட பார்க்க மாட்டார்கள். அவ்வளவு சுவையா இருக்கும் சமையல். காரணம் பாவம். சாதாரணமான ஒரு செயல்பாட்டிலேயே இந்த ஒரு இது இருக்கின்றது என்றால், இறைவனுக்காக செய்யப்படும் போது எவ்வளவு அதில் ஒரு சிறு பிழை கூட வந்துவிடக்கூடாது என்பதில் எவ்வளவு கவனமாக இருக்கிறோம். ஆனால் பாருங்கள், வாயிலே உமிழ்நீர், தன்னுடைய தலையிலே சூட்டப்பட்ட காட்டு புஷ்பங்கள், கையிலே பன்றியினுடைய கறி. நினைத்து பாருங்கள், அதை கற்பனை பண்ணி பாருங்கள். இறைவனுக்கு ஆராதனை செய்வதற்காக, காலையிலே இறைவனுக்கு தீர்த்தவாரி நடப்பதற்காக
குளத்திலே போய் நீராடி யானை மேலே அதை கொண்டு வரோம். ஆனா இங்க பாருங்கள், வாயிலே உமிழ்நீர், பன்றியினுடைய கறி. மடப்பள்ளியில் சமைத்தால்தான் இறைவனுக்கு, வெளியிலிருந்து எந்த உணவும் உள்ளே வரக்கூடாது, நாங்கள் சமைப்பதுதான் இறைவனுக்கு கொடுப்போம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இறைவனுக்கு பன்றி கறி கொடுக்கப்படுகிறது. அதுவும் எப்படிறான்னா, கண்ணப்ப நாயனார் சுவைத்து பார்த்து பன்றிக்கறி, எச்சில் பட்ட பன்றிக்கறி. எல்லாமே தோஷமுடையது தானே, தர்மத்துக்கு விரோதமானது தானே. இதெல்லாவற்றையும் விட தன்னுடைய காலிலே போட்டு கொண்டிருக்கக்கூடிய காலணியை வைத்துக்கொண்டு லிங்கத்தில் இருக்கக்கூடிய மலர்களை, அதில் சூட்டி இருக்கக்கூடிய புஷ்பங்களை, நைவேத்தியத்தை, இதெல்லாத்தையும் தன்னுடைய செப்பலாலேயே தளர்த்திவிட்டு தள்ளிவிட்டு தான் கொண்டு வந்த பொருளை சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் செய்கிறார். தர்மத்துக்கு விரோதமானது தானே. இறைவன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது தானே. இறைவன் அந்த காலை வெட்டி விட்டிருக்க வேண்டியது தானே. இப்பேற்பட்ட ஒரு தோஷமான காரியத்தை செய்தவனை நான் நரகத்திலே தள்ளுறேன்னு தள்ளியிருக்க வேண்டியதானே. ஆனால் என்ன பார்க்கிறோம், தினந்தோறும் வேதங்களை ஓதி ஆகம பிரகாரம் பூஜைகளை செய்து வழிபாடு செய்யக்கூடிய சிவாச்சாரியாருக்கு காட்சி கொடுக்காத பகவான், தர்மத்துக்கு விரோதமாக, உலக பார்வையில் தர்மத்துக்கு விரோதமாக காரியத்தை செய்யக்கூடியவனுடைய செயல்பாட்டிற்கு இறைவன் ஓடோடி வருகிறான் என்றால் எவ்வளவு உள்ளுக்குள்ளே தேஜோமயமானவனாக இருக்க வேண்டும், ஒளி பொருந்தியவனாக இருக்க வேண்டும். அப்ப இதில் நமக்கு முக்கியமான ஒரு செய்தி கிடைக்கிறது. அகங்காரத்தை நெறிப்படுத்துவதற்காக, அகங்காரத்தை இறைவனுடைய பாதத்திலே போடுவதற்காக, அகங்காரத்திலிருந்து வரக்கூடிய விருப்பு வெறுப்பை நீக்குவதற்காக, அகங்காரத்தை இறக்கி வைத்துவிட்டு இறைவனை சதா நினைக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு வழிமுறை சொல்லப்பட்டதுதான் தர்ம சாஸ்திரங்கள். நான் ஒருவன் அகங்காரமே இல்லாதவனாயிருக்கிறான், விருப்பு வெறுப்பே இல்லாதவனாயிருக்கிறான், சுயநலமே இல்லாதவனாய் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவனுக்கு எந்த சட்ட திட்டத்தையும் சாஸ்திரங்கள் விதிக்க முடியாது. அவன் எல்லா தர்ம அதர்மத்துக்கும் அப்பாற்பட்டவனாய் போய்விடுகிறான். அவன் செய்வதுதான் தர்மம், அவன் சொல்லுவதுதான் சாஸ்திரம். அவன் வாழ்வதுதான் தர்ம வாழ்க்கை முறை. இப்ப இது சொன்ன உடனேயே நமக்கு என்ன தோணிருந்தான்னா, அப்ப அவனை போலவே நான் வாழட்டுமா? அது முடியாது. அது செய்யக்கூடாது. அவனை போன்ற ஒரு வாழ்க்கை முறையை நான் வாழணும் அப்படின்னா அந்த நிலைக்கு நான் போனால் மட்டுமே. நான் அக்னியா மாறணும். நான் அக்னியாக மாறிவிட்டால், அக்னி ஸ்வரூபமாக மாறிவிட்டால், எப்படி அக்னி தன்னைத்தானே காப்பாற்றிக் கொண்டு மற்ற ஜீவராசிகளையும் புனிதப்படுத்துகிறதோ, தன் பக்கத்தில் எந்த வேண்டாத பொருளையும் வர விடுவது இல்லையோ, தன்னை நோக்கி வரக்கூடிய பொருளை எப்படி அது புனிதப்படுத்துகிறதோ, தன்னுடைய தன்மையை கொடுக்கிறதோ, அதே போல நமக்கு நம்மை புனிதப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மையும் இருக்க வேண்டும். நம்மை நோக்கி வரக்கூடியவர்களையும் அந்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஆற்றல் இருந்தால் என்ன வேணா செய்யலாம். நாம உலகத்தை சொல்லக்கூடிய தர்மம் அதர்மம் வார்த்தை போடுறோம் அல்லவா,
அதுல உலகத்தினுடைய பார்வையிலே அதர்மமாக இருந்தால் அதை கூட செய்யலாம். ஏன்னா அவனை பொறுத்த மட்டுக்கும் தர்மம் அதர்மம் என்பது அவன் அதை கடந்த நிலையிலே அவன் இருக்கிறான். இப்ப அந்த காரியத்தை அவன் செய்கிறானே என்பதற்காக நான் அந்த காரியத்தை செய்யலாமா, நான் அந்த காரியத்தை செய்வதற்கு அருகதை உடையவனா என்றால் அடுத்த 2 பாடல் ரொம்ப கவனமா கையாடுறார். நைதத் சமாச்சரேத் ஜாதுஹு மனசாபீஹி அனீஸ்வரஹ வினஷ்யத் யாச்சரன் மௌட்யாத் யதா ருத்ரோப்திஜம் விஷம். இப்ப இந்த காரியத்தை எல்லோரும் செய்வதற்கு அருகதை உடையவர்களாக என்றால் அவரவர்களுக்குத்தான் தெரியும். அது நான் அந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறேனா, நான் அந்த அக்னி ஸ்வரூபமாக சைத்தன்ய ஸ்வரூபமாக தேஜோமயமானவனாக நான் இருக்கிறேனா, என்னிடத்திலே இந்த அகங்கார பாவம் கர்த்திருவ பாவம் ராகத்வேஷம் எதுவுமே இல்லாமல் என்னிடத்திலே இருக்கப்படுகின்றதா என்று ஒவ்வொருவரும் தன்னிடத்திலே ஆராய்ந்து கொள்கின்ற நேரத்திலே இங்க ஒரு வார்த்தையை போடுறார், அனீஸ்வரஹா. இந்த மேலே சொல்லப்பட்ட அந்த தேஜோமயமாக இருக்கக்கூடிய அக்னியை போல இருக்கக்கூடிய தன்மை உடையவனுக்கு எதுவும் தோஷம் இல்லை, எதுவும் பாபகரமாக ஆவதில்லை. இப்ப இந்த காரியத்தை எல்லோரும் செய்யலாமா என்றால் ஈஸ்வரன் அல்லாதவர்கள், அனீஸ்வரஹா. ஈஸ்வரன்னா யாரு? இந்த 4ம் இல்லாதவன் ஈஸ்வரன். பதஞ்சலி முனிவர் சொல்றார், யார் ஈஸ்வரன் அப்படின்னா இந்த 4ம் இல்லாதவன் புருஷன், இந்த 4ம் இருக்கக்கூடியவன் ஈஸ்வரன். இந்த 4ம் இருந்தால் அவன் ஈஸ்வரன். இந்த 4ம் இல்லாதவர்கள் அனீஸ்வரர்கள். என்ன இந்த 4? ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவனுக்கு கிளேஷங்கள் என்பது இருக்காது, துன்பத்தை கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் எதுவும் அவனிடம் இருக்காது. அறியாமை, அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷ, இந்த 5ம் பஞ்ச கிளேஷாணி அப்படின்னு திரும்ப திரும்ப பார்க்கிறோம். பதஞ்சலி முனிவர் சொல்றார், இந்த 5ம் துன்பத்தை கொடுக்கக்கூடிய கிளேஷங்கள், விருத்திகள், அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷ. இந்த 5லும் இருந்தும் வரக்கூடியதுதான் கிளேஷ. 2வது கர்ம, புண்ணிய கர்மம், பாப கர்மம், நித்திய கர்மம், நைமித்திக கர்மம், காமிய கர்மங்கள் சொல்றோம் அல்லவா. சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், இதெல்லாம் கர்மங்களிடத்திலே வருகின்றது என்றால் அது எதுவும் அவனுக்கு இல்லை, அவன்தான் ஈஸ்வரன். 3வது விபாக, கிளேஷ, கர்ம, விபாக. விபாகம் என்றால் அந்த கர்மத்திலிருந்து வரக்கூடிய பலன், புண்ணியம், பாபம், இந்த 2ம் விபாகம், பலன்கள். அந்த 2லிருந்து வரக்கூடியதுதான் மற்ற எல்லா தோஷங்களும், பந்தம், பயம், பலம், புண்ணிய கர்மம், பாப கர்மம், பிறப்பு, இறப்பு, ஆயுள், போகம், இதெல்லாம் அதுல வரக்கூடிய விபாக. கர்ம, கர்ம வினை. இந்த கர்ம வினையிலிருந்து வரக்கூடிய 4வது ஆசையைஹி மிருஷ்டா. அமிருஷ்டா, ஆசையைஹி என்றால் அதிலிருந்து வரக்கூடிய ஆயுள், ஆயுள் போகம், ஜன்மம், ஆயுள் போகம். இவைகள் எதுவும் இல்லாதவன் யாரோ அவன் ஈஸ்வரன்.
இதெல்லாம் இருந்தால் அவனுக்கு பெயர் அனீஸ்வரன் பெயர். ஈஸ்வரன் அல்லாதவன், ஈஸ்வரனுக்கு உண்டான சக்தி இல்லாதவன் ஈஸ்வரா. ஈஸ்வரனாலே என்ன அர்த்தம்? தலைவன், ஆள்பவன், தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடியவன், மற்றவர்களை வழிநடத்தக்கூடியவன். அந்த சக்தி இல்லாத ஒருவன் மனசா அப்பி ஜாதுஹு ஏதத் ந சமாச்சரேத். இந்த காரியத்தை, மேலே சொல்லப்பட்ட இந்த தர்மத்துக்கு விரோதமான காரியத்தை மனதாலும் கூட எண்ணி பார்க்க கூடாது, அந்த காரியத்தை நினைக்க கூடாது. பகவான் செய்தாரே, ஞானிகள் செய்கிறார்களே, நான் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா மனதால் கூட அந்த காரியத்தை எண்ணி பார்க்க வேண்டாம். யாரு? அனீஸ்வரஹா. ஏன் ஏன் நாங்க செஞ்சா என்ன தப்பு? பகவான் சொல்றார், தன்னுடைய மாணவனுக்கு குரு சொல்றார், மௌட்யாத் ஆச்சரன். ஒருவேளை நான் பின்பற்றித்தான் பார்க்கிறேனே என்று ஒருவன் விருப்பப்பட்டால் அவனை இங்க மூடன்னு சொல்றார். மூடத்தனத்தினாலே பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அறிவு இருந்தும் அறிவை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் இல்லாத இருக்கக்கூடியவன் மௌட்யாத், மூடத்தனத்தினாலே இந்த காரியத்தை ஆச்சரன், நான் செய்வேன் என்று ஒருவன் செய்தால் என்னாகின்றானாம்? அருத்ரஹா அப்திஜம். ருத்ரன் அல்லாதவன், அருத்ரஹா, ருத்ரன் அல்லாதவன் சமுத்திரத்திலிருந்து வரக்கூடிய அப்திஜம் விஷம், சமுத்திரத்திலிருந்து வரக்கூடிய, சமுத்திரத்திலிருந்து கடையப்பட்டு தோன்றியிருக்கக்கூடிய விஷத்தை எப்படி அருந்தினால் இறந்து போவானோ. அப்ப என்ன அழகான உதாரணம் கொடுக்கிறார் பாருங்கள். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வந்த விஷத்தை ருத்ரனிடத்திலே கொடுத்தார்கள். ருத்ரன் குடித்தார். விஷம் என்று தெரிந்தும் குடித்தார். அவர் அது ஒன்றும் பண்ணலை. ஏன் பண்ணலை? காரணம் அதுதான், அகர்த்துவம், அகர்த்தத்துவ பாவம், அபோக்திருத்துவ பாவம் அவர்கிட்ட இருந்ததுனால. நானும் குடிப்பேன் அப்படின்னு சொன்னான். ருத்ரன் அல்லாத தன்மையிலே, ருத்ர அந்த சக்தி இல்லாத தன்மையிலே நான் இந்த காரியத்தை செய்வேன் என்றால், சமுத்திரத்திலிருந்து வரக்கூடிய விஷத்தை ஒருவன் அருந்தினால் எப்படி அவன் அழிந்து போவானோ, அதே போல இந்த உலகத்திலே அவன் அழிந்து போவது திண்ணமே. அப்ப இதற்காக இந்த காரியத்தை வைத்தார்கள் என்றால் காலையிலேயே பார்த்தோம், பிரேமைத்தன்மையினுடைய அந்த பக்தி ரசம் நமக்கு புரிய வேண்டும். அப்ப என்ன செய்யலாம்? நம்பூதிரியை போல, நாரணப்பட்டதிரியை போல பாவத்திலே பகவானுடன் ஒன்று கலக்கலாம். எப்படி அவர் கோபிகாஸ்திரிகளை நினைத்து விரஜபூமியிலே இவர் எப்படி அவர்கள் ராசக்கிரீடை செய்தார்களோ, தனக்கு அப்படி ஏற்படவில்லையே என்று அவர் மனதாலேயே பகவானை பாவித்து, அந்த பாவத்தினுடைய வெளிப்பாடுதான் குருவாயூரப்பனுடைய உள்பிரகாரம், வெளிப்பிரகாரம் எல்லா இடத்திலும் பகவான் ஆடி பாடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை எல்லாம் பார்க்கிறார், அதை வர்ணிக்கிறார் நாராயணியத்தில். தானும் அதனுடன் ஒன்று கலந்து ஆடுவதைப் போல, பாடுவதைப் போல தனக்கு அந்த ஆனந்தமானது கிடைத்ததை அவர் பெருசா பாடி வர்ணிக்கிறார். அப்போ நான் அந்த நிலையை அடையணும், அது என்னுடைய முக்கியமான இலக்கு. நான் பகவான் செய்த காரியத்தை செய்ய போகிறேன், அது முடியாது. அதனால தான் சொல்லுவார்கள், கழுகை போல நான் பறப்பேன்
அப்படின்னு கோழி ஆசைப்பட்டால் எப்படி இருக்கும்? மயில் ஆசைப்பட்டால் எப்படி இருக்கும்? எப்படி அது சாத்தியம் அல்லவோ? அதே போல நான் அவர்களைப் போல இருக்கப் போகிறேன், அவர்களைப் போல காரியத்தை செய்ய போகிறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு புரிய வேண்டும். நம்முடைய இலக்கு முதல்ல தெளிவா இருக்கணும். நான் அடைய போகின்ற இலக்கு முதல்ல தெளிவா இருக்கணும். அதற்கு என்ன சாதனம் என்பதும் எனக்கு தெளிவா இருக்கணும். இந்த இரண்டும் ரொம்ப தெளிவா இருக்கணும். நான் அடைய வேண்டிய இலக்கு என்ன, அதற்கு என்ன சாதனம், இந்த ரெண்டும் தெளிவாக இருந்ததுன்னா, மூணாவது ரொம்ப முக்கியம், நான் இருக்கின்ற இடம் எது. நான் இருக்கின்ற இடம் எது, அதில் எல்லாம் சேரும். இருக்கின்ற இடம் என்றால் அதில் நம்முடைய உடல் தகுதி, மனசு தகுதி, வாழ்க்கை முறை, உண்ணுகின்ற உணவு, பழக்க வழக்கங்கள் எல்லாம் சேரும். அப்போ இதில் இருந்து கொண்டு அதில் நிறைய சுற்றுப்புறம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம், ஆத்தியாத்மிக தாப்பங்கள், இதெல்லாம் அதில் சேர்த்துக்கொள்ளுங்கள். இப்போ இதெல்லாம் இருந்து நான் இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து கொண்டு நான் அடைய வேண்டிய இலக்கு என்ன என்பது எனக்கு தெளிவாக ஆகிவிட்டது என்றால், நான் செய்ய வேண்டிய சாதனம் என்ன என்பதும் எனக்கு தெளிவாக ஆகிவிட்டது என்றால், நான் அந்த இறைவனை அடையணுங்கிற அந்த இலக்கு தெளிவாகிடுதுன்னா, நான் செய்யக்கூடாது என்னடான்னா, நான் யாருடனும் என்னை ஒப்பிடக்கூடாது. முதல், நான் அந்த பக்தர் மாதிரி இல்லையே, நான் இந்த பக்தன் மாதிரி இல்லையே, நான் அவனை போல வாழவில்லையே, நான் இவனை போல காரியம் செய்ய முடியவில்லையே, நான் இவர்களை போல வாழ முடியவில்லையே, நான் இவர்களை போல இந்தந்த காரியமெல்லாம் செய்யாமல் இருக்கிறேனே, யாரை போலவும் நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ப, நம்முடைய சக்திக்கு ஏற்ப, நம்முடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ப மெதுவாக மெதுவாக பிரயத்தனப்படுவோம். இப்போ என்ன அவசரம் வந்தது? ஆனால் என்னுடைய பிரயத்தனம் தொடர்ந்து இடைவிடாமல் இருத்தல், இடைவிடாமல். இந்த இலக்கை அடைவதற்கு நான் மெதுவாக போகிறேன். இப்போ என்ன அவசரம் வந்தது? வேகமாக போய் தான் நான் தொட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லையே. மெதுவாக 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 ஒவ்வொரு தடையாக மெதுவாக மெதுவாக கடந்து, ஒவ்வொரு படியாக மெதுவாக ஏறி போவோமே. இப்போ என்ன வந்தது? யமுனோத்திரி போன போது பார்த்தீங்கன்னா இந்த அனுபவம் எங்களுக்கு ஏற்பட்டது. எங்க கூட வந்தவர்கள் ஒரு 4-5 பேர் ஏறி தரிசனம் முடித்துவிட்டு கீழே பாதி தூரம் வந்து விட்டார்கள். 5.5 மைல் தூரம் மேலே மலையில் 5.5 மைல். அப்போ அதை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். மலைக்கு மேலே 5.5 மைல் தூரம் போய்விட்டு பார்த்துவிட்டு பாதி தூரம் அவர்கள் கீழே இறங்கி போவது என்பது இன்னும் அரை மணி நேரத்தில் போய்விடுவார்கள். நாங்கள் அப்போதான் பாதி தூரம் கடந்திருக்கிறோம். இப்போ எங்களுடைய மனசில் எவ்வளவு தாபம் இருக்கணும். நம்ம கூட வந்தவர்கள் பாதி பேர் போய் தரிசனம் முடித்து விட்டு கீழே பாதி தூரம் இறங்கி வந்து விட்டார்களே, நாம் இப்போதான் இங்கேயே பாதி தூரம் தானே போயிருக்கிறோம், இன்னும் பாதி தூரம் கடக்க வேண்டுமே, இந்த பாதி தூரம் கடப்பதற்கே நமக்கு 4 மணி நேரம் ஆயிருக்கிறதே, இன்னும் பாதி தூரம் கடக்க வேண்டுமே, அப்போ இன்னும் 4 மணி நேரம் ஆகுமே. எவ்வளவு தாபம் இருந்திருக்க வேண்டும், மற்றவர்கள் நினைத்து எவ்வளவு வருத்தம் நமக்கு வந்திருக்க வேண்டும். அதற்காக என்ன பண்ணலாம்? இங்கே நாம் கூட வந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை விரட்டலாமா? வேக வேகமாக நகர்த்தலாமா? அவர்களை கடிந்து கொள்ளலாமா?
பாதி தூரத்திலே வந்து குதிரை வான்னு கூப்பிட்டா வருவானா? எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரத்தை நம்மால் எப்படி கடக்க முடியுமோ, எந்த வேகத்திலே கடக்க முடியுமோ, நம்முடைய சக்தி என்ன இருக்கிறதோ, நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்பத்தான் நாம் கடந்து ஆக வேண்டும். அப்போ என்ன பண்ணுவது? பகவான் நாமத்தை சொல்லிக்கொண்டே மெதுவாக 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 ஒவ்வொருவரையா அழைத்து கொண்டு அங்கே அதில் என்னடா ஒரு சிறப்புடான்னா, அந்த 5.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கே, 2 பக்கம் எங்கு திரும்பினாலும் பகவானுடைய பனிபடர்ந்த அந்த மலை விபூதி அபிஷேகம் செய்வதை போலவே இருக்கும். அதுதான் உண்மையை பார்க்க வேண்டியது, அதுதான், வேற ஒண்ணுங்க கிடையாது. யமுனோத்ரி பிறந்து வரக்கூடிய இடம், எப்படி கங்கோத்ரி பிறந்து வரக்கூடிய இடம் இருக்கோ அதே போல யமுனோத்ரி, யமுனா ஜலமானது பிறந்து வரக்கூடிய இடத்துக்கு போறோம். அந்த இடத்துல போய் தொட போறோம். அப்போ அந்த இடம் முழுக்க எங்கு பார்த்தாலும் மலைகள், அந்த மலையிலே பனியானது வந்து படுகிறது. அந்த பனி வெயில் அடிக்கும் போது உருகுகிறது, ஜலமாக ஓடுகிறது. இவ்வளவுதான் காட்சி, வேற ஒன்றும் கிடையாது. நீங்க எங்க பார்த்தா இது மட்டும்தான். ஆனா அதில் என்னடான்னா, ஒவ்வொரு முறையும் அந்த பனியானது அந்த பாறையிலே படுகின்ற நேரத்திலே பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்ததை போல, விபூதி அபிஷேகம் செய்ததை போல அழகாக நமக்கு. அப்போ இறைவனை நினைத்துக்கொண்டே நகர்ந்து போ, இறைவனை நினைத்துக்கொண்டே நகர்ந்து போ. 8 மணி நேரம் இறைவனை நினைத்துக்கொண்டே என்னுடைய பிரயாணம் தொடர்கிறது. இல்லையே, நான் அவனை போல ஏன் நான் ஓடி போகக்கூடாது? இவனை போல நான் ஏன் குதிரையிலே போகக்கூடாது? இவனை போல் நான் ஏன் டோலியில போகக்கூடாது? இவனை போல் நான் ஏன் பின்னாடி இருக்கக்கூடிய மர பாக்ஸில் உட்கார்ந்து கொண்டு போகக்கூடாது? நான் ஏன் இப்படி நடந்து போகிறேன், கஷ்டப்படுகிறேன்? இந்த பாதை எனக்காக உண்டான பாதை, எனக்கும் இறைவனுக்கும் இடையிலே உண்டான பாதை. இல்லை நான் யாரையும் ஒப்பிட்டு பார்த்து என்னை தாழ்த்தி கொள்வதோ அல்லது யாரை ஒப்பிட்டு பார்த்து என்னை உயர்த்தி கொள்வதோ இரண்டும் இல்லாமல் நான் போய்கொண்டே இருத்தல். அப்படி செய்தால் இந்த பாதையிலே நான் அழகாக ரம்மியமாக ஆனந்தமாக இறைவனோடையே போக முடியும். இல்லைன்னா என்னாகும்? ஒன்று, எனக்கு எல்லா தகுதியும் வந்துவிட்டதாக நினைத்து நமக்கு நாமே விஷயத்தை குடிச்சுப்போம். இல்லை, நமக்கு தகுதியே ஒன்றும் இல்லை என்று சொல்லி முடங்கியும் கிடப்போம். இந்த இடத்துல நீ ஈஸ்வரனாக இல்லாத நிலையிலே ஈஸ்வரனுக்குண்டான தகுதி உனக்கு வருகின்ற வரைக்கும் இந்த காரியத்தை மனதாலும் சிந்தித்து பார்க்காதே. அவர்கள் செய்கிறார்களே, அவர்களுக்கு தகுதி இருக்கிறது, செய்கிறார்கள். எதற்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம், எவ்வளவு செய்ய வேண்டும், எவ்வளவு செய்யக்கூடாது என்பது அவர்களுக்கு எல்லாம் தெரியும். மருத்துவர் நமக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்கின்ற நேரத்திலே நமக்கு வந்து மயக்க மருந்தை கொடுக்கிறார். இப்போ அவருக்கு தான் தெரியும் நம்முடைய உடல் வாகு எவ்வளவு இருக்கு, எவ்வளவு மணி நேரம் இந்த அறுவை சிகிச்சை நடக்கப் போகிறது, அதற்கு இவர் எவ்வளவு மணி நேரம் அந்த உணர்வு இல்லாமல் இருந்தால் இந்த வலியை அவரால் பொறுத்து கொள்ள முடியும், நமக்கும் அறுவை சிகிச்சை செய்ய முடியும், அவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அனஸ்தீஷியா கொடுக்கக்கூடிய மயக்க மருந்து கொடுக்கக்கூடிய மருத்துவருக்கு தான் தெரியும் எவ்வளவு கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்கக்கூடாது. குறைவாக கொடுத்தால் எனக்கு உணர்வு இருக்கும், அதிகமாக கொடுத்தால் நான் கோமா நிலைக்கு போயிடுவேன். இப்ப இதே காரியத்தை நான் செய்து கொள்ளலாமா? செய்யக்கூடாது. காரணம், அவருக்கு அந்த அறிவிலே ஈஸ்வரத்தன்மை இருக்கிறது. அப்படி நீங்க ஒன்னொன்னா பாருங்கள், ஒன்னொன்னா பாருங்கள். அந்தந்த ஈஸ்வரத்தன்மை, அறிவுத்தன்மை, தலைமை பண்புத்தன்மையானது ஒருவனுக்கு வந்தால் அவன் அந்த காரியத்தை செய்கிறானே, நான் செய்யக்கூடாதாடான்னா
எனக்கு தகுதி வருகின்ற நேரத்திலே நான் அந்த காரியத்தை செய்யணுமா வேண்டாமா என்று நானே முடிவெடுப்பேன். யாரும் என்னை பிடித்து தள்ள வேண்டாம். இது சரியா தவறா என்கின்ற அறிவு எனக்கு வரும். அப்பொழுது நானே அந்த காரியத்தை செய்வதோ அதிலிருந்து விலகுவதோ எனக்கு தெரியும். யாரும் எனக்கு வழிகாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது இல்லாத பொழுது, இந்த ஈஸ்வர பாவம் இல்லாத பொழுது, மூடனாக இருக்கக்கூடிய நேரத்திலே நானும் அந்த ஞானிகளைப் போல, பகவானைப் போல இங்கே சொல்லப்பட்டக்கூடிய காரியத்தை செய்வேன் என்றால் அது நம்மை சம்சார பந்தத்திலிருந்து விடுவிக்காது. காரியத்திலிருந்தும் கரணத்திலிருந்தும் கர்த்தாவிடத்திலிருந்தும் அறியாமையிலிருந்தும் நம்மை விடுவிக்காது. அப்ப இங்க ரொம்ப அழகா அடுத்த பாடல் ரொம்ப அழகா சொல்றார். அப்ப என்னதான் செய்யணுமாம்? ஈஸ்வராணாம் வச சத்யம் ததைவாச்சரிதம் க்வசித் தேஷாம் யத் ஸ்வவசோ யுக்தம் புத்திமாம்ஸ்தத் சமாச்சரேத். ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். இவருடைய கேள்விக்கு பதில் ரொம்ப தெளிவா இந்த பாடலை முடிக்கிறார். ஈஸ்வராணாம் வசஹா சத்யம். ஈஸ்வரனுடைய பரமாத்மாவனுடைய வச்சனமானது பிரமாணம். பகவானுடைய வாக்கு பிரமாணம். பகவான் என்ன ஒரு செயலை செய் என்று சொல்லுகிறாரோ அது பிரமாணம். அதே போல ததா ஏவ ஆச்சரித்தம் பிரமாணம். அதே போல அவருடைய காரியங்களும் பிரமாணம். அவர் எந்த காரியத்தை செய்கிறாரோ அந்த காரியமும் பிரமாணம். எல்லா காரியமுமா க்வசித் ஆச்சரித்தம். அவர் செய்யக்கூடிய சில காரியங்கள் பிரமாணம். பிரமாணம்னா என்னது? அறிவை கொடுக்கக்கூடிய சாதனங்கள். அறிவின் மூலமாக அடைய வேண்டிய இலக்கை காட்டக்கூடிய அறிவுக்கு பெயர் பிரமாணம். அப்ப இங்கே பகவானுடைய வாக் பிரமாணம், பகவான் கடைபிடிக்கக்கூடிய காரியங்கள் பிரமாணம். இதை சொன்ன உடனேயே அப்போ பகவானுடைய வாக்கு பிரமாணம் என்றால் பகவானுடைய வாக்கையெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன். பகவான் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி நான் வாழ்ந்து விட்டு போகிறேனே. அதுதான் கொச்சித்துங்கிற வார்த்தை. சில காரியங்கள், பகவான் செய்த எல்லா காரியமும் பிரமாணமாக நீ பார்க்க வேண்டாம். கொச்சித் ஆச்சர். சில காரியங்கள். பகவானுக்கு எல்லா காரியமும் பிரமாணம். ஆனால் நமக்கு அந்த காரியம் பிரமாணமாக வருகின்றது என்றால் அதை நாம் எடுத்துக்கொண்டு வாழ வருகின்ற நேரத்திலே பகவானுடைய எல்லா காரியத்தையும் நான் எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொன்னா அது விஷத்தை அருந்துவதை போல. அப்ப என்ன செய்கிறார்கள்? புத்திமான், பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அறிவு படைத்தவர்கள் பகவானுடைய வாக்கையும் பார்க்கிறார்கள், பகவானுடைய செயலையும் பார்க்கிறார்கள். எங்கே பகவானுடைய செயல் பிரமாணமாக இருக்கிறது, எங்கே பகவானுடைய வாக்கு பிரமாணமாக இருக்கிறது, யாருக்கு பகவானுடைய வாக்கு பிரமாணமாக இருக்கு, எந்த இடத்திலே யாருக்கு பகவானுடைய செயல் பிரமாணமாக இருக்கிறது, எந்த தன்மையிலே பகவானுடைய வாக்கு பிரமாணமாக இருக்கு, எந்த குணத்திடத்திலே பகவானுடைய செயல் பிரமாணமாக இருக்கு என்று பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய புத்தி படைத்தார். புத்திமான் தேஷாம். அந்த வாக் பிரமாணம், ஆச்சார பிரமாணம், இந்த ரெண்டு பிரமாணத்திடத்திலும் எதை செய்ய வேண்டும், எதை கேட்க வேண்டும் என்பதிலே ஸ்வவசோஹோ யுக்தம் தத் சமாச்சரே. ஒரு சில இடத்துல அவருடைய வச்சனத்தை நான் பிரமாணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை மட்டுமே அனுஷ்டிக்க வேண்டும். அவருடைய செயல்பாட்டை நான் பிரமாணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது.
ஒரு 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 சின்ன காட்சி உங்களுக்கு இந்த இந்த இடத்துல பிரமாணம் அப்படின்னு சொல்ல வந்ததுக்கு நான் பார்த்த ஒரு அனுபவத்தை சொல்றேன் உங்களுக்கு. எனக்கு கூட அந்த மனதுக்கு நெருடலாக இருந்தது. ஆனால் பிற்காலத்திலே நிறைய அறிவுகளே, அனுபவத்திலே புரிதல்கள் வர வர எனக்கு அந்த செயல்பாட்டுக்கு விடை கிடைத்தது. இது நான் பார்த்த நிகழ்ச்சி. பூஜ்ய குருதேவ் சுவாமி சின்மயானந்த்ஜி எங்களுக்காக எங்களுடைய வேதாந்த வகுப்பை துவக்கி வைப்பதற்காக வருகிறார். பொங்கல் அன்னைக்கு எங்களோட இருக்கார் சுவாமிஜி. ஹோமங்கள் நடக்கிறது, கலசங்கள் வைத்து ஹோமங்கள் நடக்கிறது. இந்த கலசத்துக்கு பூஜை எல்லாம் நடக்கிறது. பிறகு அந்த கலசத்தில் கும்பத்தை எடுத்துக்கொண்டு போய், கலசத்தை எடுத்துன்னு போய் தலையிலே சுமந்து கொண்டு போய் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணணும். இதெல்லாம் சிறப்பாக நடந்து முடித்து விட்டது. குருதேவுக்கு காலையிலே இதெல்லாம் முடிஞ்ச பிறகு பிக்ஷை கொடுக்கிறார்கள், சாப்பிடுகிறார். அதன் பிறகு ஆசிரமத்தை எல்லாம் சுற்றி பார்த்து விட்டு ஆலயத்துக்கு வாருங்களேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறார்கள். காரை விட்டு இறங்கி ஆலயத்துக்கு போறார். மேலே ஆலயத்துக்கு அவர் போகின்ற நேரத்திலே அவருடைய காலணியை கலட்டாமல் மேலே போனார். நினைத்து பாருங்கள், காலணியை கலட்டாமலேயே ஆலயத்துக்குள்ள போறார். நந்தியம்பெருமானை தரிசிக்கிறார், சிவபெருமானை தரிசிக்கிறார். அவருக்கு ஆராத்தி காட்டப்படுகிறது. ஆராத்தி எடுத்துக்கொள்கிறார். விபூதி கொடுக்கிறார்கள், வாங்கிக் கொள்கிறார். பிரசாதம் கொடுக்கிறார்கள், மாலை அணிவிக்கிறார்கள். இதெல்லாம் காலணியோடையே, ஆலயத்தை முழுக்க காலணியோடையே சுற்றி வருகிறார். இந்த காட்சி எனக்கு ரொம்ப நெருளை கொடுத்து, இப்போ நாமளும் காலணியோட போலாமா? அவர் போனாரே, அது சரியா? அவர் காலணியோட போனது சரியா என்கின்ற கேள்வி மனதுக்குள்ளே. அப்போ நாமும் காலணியோட போலாமா அப்படின்னா அதுக்கு அனுமதி கிடையாது. அப்போ அவர் மட்டும் போனாரே, இது சரியா? எல்லோருக்கும் தர்மம் ஒன்று தானே, அவருக்கு மட்டும் எப்படி காலணியை நீங்கள் உள்ளே ஆலயத்துக்குள்ளே பகவானுக்கு முன்னாடி காலணியை போட்டுக்கொண்டு எப்படி நீங்கள் தரிசனம் பண்ண அனுமதித்தீர்கள்? பகவான் ஏற்றத்தாழ்வு காட்டுகிறாரா? ஆலயத்திலே வரக்கூடியவர்கள் நிர்வாகிகள் ஏற்றத்தாழ்வு காட்டுகிறார்களா? இந்த கேள்வி எல்லாம் மனதில் வருமா, வராதா? சாதாரணப்பட்ட ஜீவராசிகளுக்கு இந்த கேள்வி வந்தே ஆக வேண்டும். அப்ப அவரை போல நானும் ஏன் காலணி அணிந்து கொண்டு போகக்கூடாது? அப்போ நமக்கு இன்னொரு இடத்துல அதுக்கு ஒரு விடை கிடைத்தது. இந்த மாதிரி சிந்தனை வந்த போது வேறு ஒரு இடத்துல அதுக்கு விடை கிடைத்தது. என்னவென்றால், பகவானுக்கு பிராண பிரதிஷ்டை நடக்க வேண்டும். பிராண பிரதிஷ்டை நடக்கணும். அப்போ குருதேவ் இது ஆந்திராவிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. எனக்கு இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கிறது. ஆந்திராவிலே ஒரு ஆலயத்துக்கு, குருதேவ் கட்டின ஆலயத்துக்கு பிரதிஷ்டை பண்ண வந்திருக்கார். அப்போ பிராண பிரதிஷ்டை நடக்க வேண்டும். கர்ப்பகிரகத்துக்குள்ளே குருதேவ் போயாகிவிட்டது. கதவை சாத்த சொல்லிட்டாராம். யாரும் கதவை திறக்க வேண்டாம், நான் பிராண பிரதிஷ்டை செய்து முடிக்கின்ற வரைக்கும் யாரும் கதவை திறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மட்டும் அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே பகவான் மூர்த்தியோடு இருக்கார். பிராண பிரதிஷ்டை நடந்து கொண்டிருக்கிறது. ஆர்வ கோளாறில் ஒருத்தர் வெளியில் இருந்து கொண்டு அந்த கதவுனுடைய துவாரத்தின் வழியாக உள்ள என்ன நடக்கிறதுன்னு பார்க்குறாராம். குருதேவுடைய வாக்கிலிருந்து அக்னி ஜுவாலையானது பிரவாகமாக போய்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறார். அந்த அறை முழுக்க ஒரே ஜோதி புலம்பா இருக்காம்.
அதை பார்த்து விட்டு இவருடைய கண்களானது இருண்டு போன காட்சி, கண் பார்வையே போன காட்சி. பார்க்காதேன்னு சொல்லியிருக்கார். அப்போ ஏதோ நடக்கப் போகிறது என்பதற்காகவே அர்த்தம். அப்போ அந்த முழுக்க முழுக்க அந்த பிராணபுருஷன் தன்னுடைய உடம்பிலிருந்து பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்திகளை ஃபுல்லா வாங்கி தன்னுடைய வாக்கின் வழியாக, தன்னுடைய கைகளின் வழியாக, தன்னுடைய மூக்கின் வழியாக முழுக்க முழுக்க அந்த லிங்கத்துக்கு அவர் கொடுத்துட்டு இருக்காராம். நமக்கு அவருடைய அந்த பாத்திரம் கண்ணுக்கு தெரிகிறது. அதில் அவர் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய படாடவமான வஸ்திரங்கள் கண்ணுக்கு தெரிகிறது. கழுத்தில் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய தங்கம், வைரம், வைடூரிய மாலைகள் கண்ணுக்கு தெரிகிறது. கையிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய விலை மதிப்பிட முடியாத கை கடிகாரமாக இருக்கலாம், மோதிரங்களாக இருக்கலாம், அல்லது வளையலாக இருக்கலாம், அவர் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணாடியாக இருக்கலாம், காலில் போட்டு கொண்டிருக்கக்கூடிய காலணியாக இருக்கலாம், அவர் பிரயாணம் செய்யக்கூடிய வாகனமாக இருக்கலாம், அவர் தங்கக்கூடிய விடுதியாக இருக்கலாம். எல்லாம் பார்ப்பதற்கே பிரமிப்பாக நம்மால் ஜீரணிக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாத அளவிலே இருக்கலாம். ஆனால் அவரை பொறுத்த மட்டுக்கும் அவை அத்தனையும் வெறும் நிமித்தங்கள் தான். அதற்கு உள்ளே இருந்து அந்த ருத்ரன், அந்த சாக்ஷாத் பரமாத்மாவே செயல்படுகிறான் என்று வருகின்ற நேரத்திலே அவள் செய்யக்கூடிய காரியங்கள் நன்மையானவையும் அல்ல, தீமையானவையும் அல்ல. அதே செயலை இப்ப நான் செய்யலாமா? முடியாது. ஆசைப்பட்டாலும் முடியாது. செய்து பாரேன், முடியாது. செய்தால் எனக்கு அது அவருக்கு என்ன அந்த தன்மை கிடைத்ததோ அது எனக்கு கிடைக்காது. அவ்வளவுதான். அவர் எந்த நிலையிலே செய்கிறாரோ அந்த பலன் எனக்கு கிடைக்குமா என்றால் கிடைக்காது. அப்ப நான் என்ன பண்ணுவது? மெதுவாக மெதுவாக என்னுடைய அகங்காரத்தை போக்குவதற்கு உண்டான காரியத்திலிருந்து தான் நான் துவங்க வேண்டும். அவங்க புத்திசாலி என்ன பண்ணுகின்றான்? எந்த இடத்திலே பகவானுடைய வாக்கானது எனக்கு பிரமாணமாக இருக்கின்றதோ அந்த வாக்குக்கு ஏற்ப அந்த காரியத்தை நான் அனுஷ்டிக்க வேண்டும். பகவான் செய்தாரே அது எனக்கு பிரமாணம் அல்ல. ஏன்? அடுத்த பாடல் அவரே சொல்லிட்டார். இப்ப நான் சொன்ன உதாரணத்தை அவரே சொல்றார். குஷலாச்சரிதே நைஷாம் இஹ ஸ்வார்த்தோ ந வித்யதே விபர்யயேன வானர்த்தோ நிரஹங்காரினாம் பிரபோ. இது இவள் நேரம் பார்த்ததை அழகா நமக்கு புரியும்படியா சுக மகரிஷி பரீட்சித் மகாராஜா சொல்றது மூலம் நமக்கு சொல்றார். நிரஹங்காரினாம், பகவான் யாரு? ஏஷாம் ஈஸ்வரஹா நிரஹங்காரினாம், அகங்காரம் இல்லாதவர், நான் எனது என்கின்ற அகங்காரமும் அபிமானமும் இல்லாதவர். அவ்வளவுதான். இந்த தன்மை நம்மிடம் இருந்தால், நம்மிடமும் இருந்தால், எப்பொழுதுமே இருந்தால் நாம் என்ன வேணா செய்வதற்கு அருகதை உடையவர்கள், எதை வேணா சொல்லுவதற்கு அருகதை உடையவர்கள். அது இல்லாத பொழுது இந்த அகங்காரம் போவதற்கு உண்டான தர்மத்தின் பிரகாரம் உண்டான வாழ்க்கை முறை, சாஸ்திரத்தை ஒற்றின செயல்பாடுகளிலே அந்த பிரமாணத்தை எடுத்துக்கொண்டு வாழ்வது. அப்போ இங்க அனீஸ்வரானாம் ஏஷாம், பேர்பட்ட அகங்காரமே இல்லாத அந்த பரமாத்மாவிற்கு குஷலம் கர்ம, இது புண்ணியமான காரியம், இது அகுஷலம் கர்ம, இது பாபகரமான காரியம் என்பதில் அவர்களுக்கு
பகவானை பொறுத்த மட்டுக்கும் இது நன்மையான காரியம், இது புண்ணியமான காரியம், இது பாபகரமான காரியம் என்பது அவருக்கு இல்லை. புண்ணிய கர்மத்தினாலே வரக்கூடிய ஸ்வார்த்தகான வித்யதே, அந்த கர்மத்தினாலே தனக்கு ஏதாவது நன்மையா என்றால் ஸ்வார்த்தம் ந வித்யதே, எந்த சுகமும் அவருக்கு இல்லை. புண்ணிய கர்மத்தினாலே வரக்கூடிய சுகத்தை விரும்புகிறாரா என்றால் இல்லை. விபர்யேன, அதற்கு நேர் விரோதமா இருக்கக்கூடிய பாபகர்மத்தை செய்து பாபகாரியத்தை விரும்புகிறாரா என்றால் விபர்யேன வா அனர்த்தா, பாபகரமான காரியத்தை செய்வதனாலே துக்கமாவதும் உண்டாவது இல்லை. புண்ணியகாரமான காரியத்தை செய்து சுகத்தை அனுபவிப்பதற்காக காரியத்தை செய்கிறாரா என்றால் அதுவும் இல்லை. பாபகரமான காரியத்தை செய்வதனாலே துக்கமாவது உண்டாகுமா என்றால் இரண்டும் இல்லை. அப்போ இப்பேற்பட்ட நிலை நமக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாதம் இங்கே முன்வைக்கப்படுகிறது. தோஷத்தை காட்டுவதற்காக அல்ல, நமக்கு தெளிவான ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காக. பகவானுக்கு என்ன கிடையாதாம்? புண்ணியம் பாபம், சுகம் துக்கம், மானம் அவமானம், பிரியம் அப்பிரியம், ஜெயம் அஜயம், இது எதுவும் அவருக்கு சம்பந்தம் இல்லை. மனிதனுக்கு இருப்பதை போன்று இந்த இருமைகள் எல்லாம் அவருக்கு உண்டா என்றால் எதுவும் இல்லை. இந்த நிலைக்கு நாம் வரணும் என்பதற்காக இறைவன் நமக்கு இந்த ஒரு ராசக்கிரீடையின் மூலமாக நமக்கு வாழ்ந்து காமித்து விட்டு போயிருக்கிறார். அதை நமக்கு புரிய வைக்கும் என்பதற்காகத்தான் இந்த கேள்வியானது இங்கே கேட்கப்படுகிறது. அப்போ எப்பொழுது நாம் அந்த அறியாமை போவதற்காக அகங்காரத்தை, கரணத்தை, காரியத்தை எல்லாவற்றையும் விடுகிறோமோ, கர்மமானது புண்ணியமும் அல்ல பாபமும் அல்ல. இந்த அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கோபீனாம் தத்பதீனாம் ச சர்வேஷாமேவ தேஹினாம் யோ அந்தஹ சரதி சோத்யக்ஷः கிரீடன்னே நேக தேகபாக். பகவான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் தேகியா இருக்கார், ஆத்மாவா இருக்கார். அப்பேற்பட்ட பரமாத்மா தான் இங்கே கோபிகளிடத்திலும் கோபீனாம் தத் பதீனாம் சே சர்வேஷாம் தேகினாம் ஏவே, கோபிகளிடத்திலும் பகவான் தான் பதியா இருக்கார். கோபீனாம் பதீனாம், கோபிகளுடைய பதிகளிடத்திலும் பகவான் தான் இருக்கார். அப்போ ஏகம் ஏவே அத்விதீயம் பிரம்ம, அது ஒண்ணுதான் இருக்கு. விதவிதமான கணவன்மார்கள், விதவிதமான மனைவிமார்கள், இது நம்முடைய விவகாரிக்க நிலையிலே உடலை வைத்துக்கொண்டு நாம் இவள் இவனுக்கு சொந்தமானவன், இவன் இவளுக்கு சொந்தமானவள், அபிமானத்தினாலே சொல்லப்படுவது. காதே காந்தா கஸ்தே புத்திரஹா, யார் யாருக்கு மனைவி, யார் யாருக்கு குழந்தை. சம்சாரஹா அதீவ விசித்திரஹா, எல்லா தேகத்துக்குள்ளும் பரமாத்மா ஒருவர் தான் இருக்கார். அப்போ கோபிகளுடைய மனதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யமும், கோபிகளுடைய கணவன்மார்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யமும் ஒன்றுதான். எப்படி இருக்கு அது? அந்தஹா சரதி தேகினாம், தேகியாக சாட்சி ஸ்வரூபமாக, அத்தியக்ஷா, ரொம்ப அழகான சொல். அத்தியக்ஷ என்றால்
ஒரு அத்தனை காரியத்தையும் தன்னுடைய அறிவை கொண்டு பார்த்து கொண்டிருக்கக்கூடியவன், புத்தி சாட்சியாக இருக்கக்கூடியவன். தி தி என்றால் அறிவு. தி யார் ஒருத்தன் அறிவை தன்னுடைய அறிவு கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு பேர் அத்தியக்ஷ என்று பொருள். அதனால்தான் நீங்கள் சபாநாயகரை அத்தியக்ஷ மகோதயா அப்படின்னு சொல்லுவார்கள். லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துவார்கள். அத்தனை அறிவு படைத்தவர்களையும் அறிவுக்கும் அறிவாக இருந்து கொண்டு யார் ஒருத்தன் சாட்சியாக நடுநிலையில் இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு பேர் அத்தியக்ஷ மகோதயா. சபாபதியை, லோக்சபா சபாபதியை அத்தியக்ஷ மகோதயா. அப்போ புத்தி சாட்சியாக இருக்கக்கூடிய பகவான் எல்லோருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் தனித்தனியான ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் நாம உறவை சொல்லி பேதப்படுத்திக்கிறோம். ஆனா உண்மை தத்துவத்திலிருந்து பார்த்தால் ஒரே ஒரு பொருள்தான் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருந்து ஆனந்தத்தை கொடுப்பதற்காக இங்கே கிருஷ்ண அவதாரம் எடுத்து வந்திருக்கிறது. இது புரிந்துவிட்டது என்றால் அந்த ஆனந்தத்தை நோக்கி நம்முடைய பிரயாணம் இருக்கும். ரொம்ப அழகான உபதேசம் பரீட்சித் மகாராஜாவுக்கு கிடைக்கிறது. எப்படி நிறைவு செய்கிறார் நாளை காலை பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.